ஹலோ மை டியர் கிரிக்கெட் buddies, வெல்கம் டு ஜர்னி வித் சபரீஷ். பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப் வரலாற்றில் இரண்டாவது முறையாக நம்மளோட கிரிக்கெட்டா பேசக்கூடிய நியூட்ரலா பேசக்கூடிய ரெண்டு நண்பர்கள் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. திருப்பி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு இவ்வளவு பிஸி ஷெடியூலையும் உங்களுக்காக தான் எடுத்து வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குவாலிஃபயர் ஒன்னையும் எலிமினேட்டரையும் நம்ம பேச போறோம். குவாலிஃபயர் ஒன் இந்த மேட்ச் எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலா லலிதன் நிறைய சொல்லியிருந்தாரு. ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் போறதுக்கான தகுதியான டீம், குவாலிட்டியான டீம்ஸ் குவாலிஃபயர் ஒன்னு ஆடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி தோணுதுன்னா, கண்டிப்பா என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம சிசிஎஃப் அண்ணா கிட்டதான். பஞ்சாப் எடுத்து பார்க்கும்போது போன வருஷம் ஹைதராபாத் அந்த ஹை ரிஸ்க் ஆடினாங்க. இது சீசன் ஃபுல்லா பஞ்சாப் ஆடினாங்க. அவங்களுக்கு சக்சஸும் கொடுத்து குவாலிஃபை ஆனாங்க. பிளே ஆஃப்ஸ்ல ஹைதராபாத் எங்க சறுக்குனாங்களோ அதே மாதிரி பஞ்சாப் சறுக்குனுச்சா இல்ல அந்த பிளே ஆஃப் ப்ரெஷர்ஸ் நம்ம சொல்றோம் அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு குவாலிஃபை ஆனது செம்ம வேற லெவலு. இருந்தாலும் அந்த ஹை ப்ரெஷர் கேம் வரும்போது இப்ப நேகல் வதேரா இதுக்கு முன்னாடி 38-3 இருந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு ஹை ப்ரெஷர் கேமுங்கும் போது நம்மளோட கேப்டன் அவுட் ஆயிட்டாரு. மேல அப்படி ஆர்டர் ஒரு பிரீத்திங் ஃபயர்ல பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஹைதராபாத் ஆர்சிபி போட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா பாலன் சொன்னாருன்னு நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, இது ஒரு பவுலிங் விக்கெட் போல, அதனாலதான் இவங்க பவுலிங் எடுத்தாங்க. ஆனா ஒரு நல்ல பேட்டிங் விக்கெட்னு எப்படி தெரிஞ்சுன்னா, அவங்க ஒரு 9 ஓவர்லயே மேட்சஸ் முடிச்சுட்டு நீங்க ஆட்ட பேட்டிங் அந்த மாதிரி. இந்த இடத்துல நான் எப்படி கேட்க வரேன்னா, அவங்களோட ஹை ரிஸ்க் ஆடணும், அக்ரெசிவா ஆடணும், அந்த இன்டென்ட்னால விக்கெட்ஸ் சீக்கிரமா லூஸ் பண்ணாங்களா இல்ல அவங்க இந்த பிரஷர்னால லூஸ் பண்ணாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா சிசிஎஃப்? சி ஒரு விஷயம் நான் சொல்றேன். இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் பாத்தீங்கன்னா ஒரு 220 இல்ல ஒரு 200 விக்கெட்டோ கூட கிடையாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு 170 180 டைப் ஆஃப் விக்கெட். ஓகேவா? ஒரு நியூட்ரலான ஒரு விக்கெட். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த பவுன்ஸ் அண்ட் நிப் இருந்தது. ஸ்பின்னர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீ ஸ்டெம் டு ஸ்டெம் போட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ஆர்ம் பால்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிட்டா ஆரம்பிச்சது. சின்ஸ் அந்த விக்கெட்ல நிறைய கிராஸ் இருந்ததுனால. ஓகே. சோ அதனால இட்ஸ் 170 180 விக்கெட். எப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனாரோ 3 விக்கெட் பவர் பிளே எப்ப விட்டாங்களோ அப்பவே பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் சென்சிபிளா இருந்திருக்கணும். சரி, அதை மீறி நீ 5 விக்கெட் விட்டுட்ட. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடைச்ச கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஷஷாங்க் அண்ட் ஸ்டோனிஸ் ரெண்டு பேருமே கண்டிப்பா தே ஷுட் ஹவ் ஷோன் சம் அப்ளிகேஷன். அந்த கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணிருக்கணும். முலான்பூர் அவங்களோட ஹோம் கிரவுண்ட். எனக்கு புரியுது அவங்க பயங்கரமான ரெக்கார்ட்லாம் இங்க வச்சுக்கல. இருந்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரும் கூட. விக்கி பாயிண்டிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோச் அப்படின்னும் போது எப்படி அவங்களால இந்த பிச்சை அசஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஜஸ்ட் லைக் அவங்க நாங்க டாமினேட் பண்றோன்ற மாதிரி ஆனாங்க. ஒரு விஷயம் எனக்கு கிளியரா தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி மேட்ச் எல்எஸ்டியோட 220 ரன் மேல சேஸ் பண்ணி வின் பண்ணாங்களா ஆர்சிபி. சோ அதனால ஆர்சிபி கிட்ட நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்குன்றதுனால இவங்க ஒரு மைண்ட் செட்டோட உள்ள போய் பேட்டிங் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. தே வாண்ட் டு ஸ்கோர் 230 அண்ட் 235. சோ அந்த ஒரு மைண்ட் செட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா கடைசியில அதுக்கு பாதி கூட அவங்க அடிக்க முடியல. 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நீ 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது 20 ஓவர் ஆடி ஆல் அவுட் ஆயிருந்தா கூட இல்ல, சரி 20 ஓவர் ஆடி இருக்கீங்கன்னு சொல்லலாம். 14 ஓவர் தான் ஜஸ்ட் விளையாடி இருக்காங்க. அது லிட்டரலி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கிரைம். இன்னும் 36 பால்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் இருக்கலாம் அந்த 36 பால்ஸ் நீங்க விளையாடி இருந்தீங்கன்னா. ஓகே, ஒரு ஆர்சிபி 102 டார்கெட் சேஸ் பண்றதுக்கும் ஒரு ஆர்சிபி இந்த மாதிரி ஒரு பேசியான ஒரு விக்கெட்ல 160 சேஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, நீ சடனா பார்த்து பாரு. கோலி விக்கெட் எடுத்தாரு ஜேமிசன். எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 1.5 ஹவர்ஸ் அந்த ஒரு 10 பாலுக்கு பால் சல்லு புல்லுன்னு மூவ் ஆச்சா. என்ன வேணா ஆளாண்டா, இன்னும் 2 விக்கெட் கூட போச்சுன்னா ஆர்சிபி கொஞ்சம் லைட்டா ஒரு ஷிவர் ஆக சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தாட் இருந்தது. எது அடிச்ச 100க்கே 160 அடிச்சிருந்ததுன்னா மேபி மேபி இந்த கேம் இன்னும் கொஞ்சம் டஃபா போயிருக்கும். 160 அடிச்சா அவங்க வின் பண்ணிருப்பாங்கன்னு சொல்ல வரல. பட் புவர் அப்ளிகேஷன், அந்த ஒரு மேட்ச் அவேர்னஸ், கண்டிஷன்ஸ் அவேர்னஸ் இல்லாம விளையாடுனது பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய ரியாலிட்டி செக் அவங்களுக்கு. நான் ஏற்கனவே என்னோட வீடியோல சொன்ன மாதிரி இதுல இருந்து எப்படி அவங்க ரெக்டிஃபை ஆறாங்கன்றது குவாலிஃபை டூல வி ஹேவ் டு வெயிட் அண்ட் சி. நல்ல பாடம் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். கண்டிப்பா இப்ப பாலாநாட் என்ன எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேட்டிங் ஏதாவது எப்பயுமே ஆர்சிபி குவாலிஃபை ஆறாங்கன்னா அவங்களோட பேட்டிங் மூலியமா எப்பயுமே வருவாங்க. இந்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது அவங்க பவுலிங் பாத்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கோட நீங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் போட்டாங்க. அஸ்வினோட திருப்பி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பவுலிங் அட்டாக் வேற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவுட் ஆஃப் த சிலபஸ் சுயா சர்மா இப்படி போடுவாங்களா அப்படின்ற மாதிரி சுயா சர்மாவும் செமையா போட்டாரு. அதுக்கு அவங்க விக்கெட்ஸும் கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க பவுலிங் யூனிட் ஓவராலா பார்க்கும்போது செம்மையா இருக்குல்ல பாலனா. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டை பத்தி, ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸை பத்தி? நம்மளோட சிசிஎஃப் நான் சொல்லியிருந்தாரு ஒரு புயல் மாதிரி வந்திருக்காங்க. அது மாதிரி ஒரு புயல் மாதிரி ஆடி இருக்காங்க அந்த சீசன் ஃபுல்லா. அதே மாதிரி இந்த புயலோட ஃபைனல் போயிருக்காங்க. நீங்க ஆர்சிபியோட பவுலிங் யூனிட்டை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? டெஃபினட்டா இப்போ சபரீஷ் சொன்ன மாதிரி ஹெசல்வுட் அண்ட் சுயா சர்மா ரெண்டு பேருமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கூட இன்னொருத்தர் யாஷ் தயால் அவருமே செமையா போட்டார். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ஸோ அவரும் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு, க்ரூஷியல் விக்கெட் எடுத்திருந்தாரு சொன்னா. ஸோ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா செமையா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. கரெக்ட் டைமில் ஜாஷ் அவர் கரெக்டாக பேக்காக வந்திருந்தாரு. ஸோ அது நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். ஏன்னா பிளே ஆஃப் ஃபுல்லாக அவர் இருக்க போறாரு.
ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ். த்ரூ அவுட் த டோர்னமெண்ட்டே வந்து சூப்பராக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு கேட்டால் இவரும் வந்து லிஸ்ட்டில் வைக்கலாம். ஜாஸ் ஹேசல்வுட்டும் டிசர்வ் டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சாரி, அந்த MVP மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் தான் அதிகம். பட் ஸ்டில் எனக்கு ஜாஸ் ஹேசல்வுட்டும் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவங்க அவர் அந்த வச்சிருக்க அளவுக்கு ரூல் அந்த மாதிரி பாலா. அவங்க வச்சிருக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு தான் அதிகமா சாதகமா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த MVP இதெல்லாம் காமிக்கிறானுங்களே இந்த போர்டுல ஐபிஎல் டெலிகாஸ்ட் பண்ணும்போது அது அதெல்லாம் வந்து ஒஸ்டான ஒரு விஷயம். நீ இதுக்கு எதுக்கு போலர்ஸ் நீ உள்ள எடுத்துட்டு வர? எல்லாமே பேட்ஸ்மேன் ஓரியன்டா இருக்கு. பாயிண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸுக்கு இவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுக்குறானுங்க, ஒரு பவுண்டரிக்கு அவ்வளவு பாயிண்ட்ஸ் தரானுங்க. ஆனா நீ போலிங்ல பாத்தீங்கன்னா மேடின்ஸ்க்கு இவ்வளவு கம்மி பாயிண்ட் தான், டாட் பாலுக்கு இவ்வளவு கம்மி பாயிண்ட் தான். இதெல்லாம் கூட்டி சேர்த்து பார்த்தாலே நீ யோசிச்சு பாரு, நீ சிக்ஸுக்கெல்லாம் அவ்வளவு பாயிண்ட்ஸ் தர, மொத்தம் இந்த ஐபிஎல்லே நீ மொத்தமா சேர்த்து ஒரு ரெண்டு டீமுமே 10 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா கூட இவ்வளவு பாயிண்ட்ஸ் வராது. சோ இது வந்து ஒரு எவன் இந்த ஒரு ரூலை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்தான்னு தெரியல. மண்டா கசாயமா இருப்பான். கேரி ஆன். இது ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா கண்டிப்பா இது டெஃபினட்டாக வந்து நீங்கள் சொன்ன நீங்க மாதிரி அது சொல்றதோட வந்து என்னன்னா அக்ரி அந்த ஒரு பண்ணும். ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் பார்க்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்து. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அந்த MVP வந்து சுனில் நரேன் எடுத்திருந்தார். ஸோ அந்த ஒரு பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் லாஸ்ட் இயர் செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த வருஷம் அந்த ஒரு ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அதனால தான் அந்த MVP கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஆல்ரவுண்டர்ஸும் கிடையாது. ஸோ அதுவும் வந்து ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக ஜாஸ் வந்து ஒரு மாதிரி பேக் போன்னே சொல்லலாம் இந்த வருஷம் RCBக்கு. ஸோ பவுலிங் வந்து கன்னாக இருக்குது. ஸோ எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த 200 ரன்ஸ் அடித்தாலே அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து நல்ல ஒரு சாலிட் பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாம் வந்து கரெக்டாக வந்து கூடி வருதுன்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் டைம் ஃபார் RCB அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்குது. பட் அவங்க வந்து ஃபைனல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். 3 ஃபைனல் வந்து சோக் ஆயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த 4th ஃபைனல் அவங்க வந்து என்ட்ரி ஆக போகிறாங்க. ஸோ அது வந்து எப்படி அவங்களுக்கு சேலஞ்சிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். கண்டிப்பா பாலன் இப்ப எப்படி சொல்றாருன்னா இப்ப இல்லைன்னா எப்ப அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்ற மாதிரி இந்த டீமும் பார்க்கும்போது மத்த எல்லா டீமையும் கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு வெல் யூனிட்டா தெரியுறாங்க. நல்லாவே தெரியுது. ஓவராலா டீமா கப் அடிக்கணுங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுங்கிறத செஞ்சிருக்காங்க இது வரைக்கும். ஃபைனல் என்ன நடக்குது போகுது அப்படின்றத நம்ம வந்து ஃபிங்கர்ஸ் கிராஸ்டா வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இதுல வந்து நம்ம வந்து சம்பவம் வீடியோல சொன்ன மாதிரி ஹசூலுட் வந்து 6 வாட்டி வந்து ஃபைனல் ஆடி இருக்காரு. ஒயிட் பால் ஃபார்மேட்ல எல்லா வாட்டியும் வின் பண்ணிருக்காரு. கை கூடி வருதா அப்படின்னு பார்ப்போம். வந்து குவாலிஃபயர் 1 நம்ம வந்து ஏன் நிறைய RCB பத்தி பேசுறோம்னா பஞ்சாப் அந்த கேம்குள்ளே இல்ல அப்படின்றத நமக்கு வந்து தெரியும். அப்படியே நம்ம வந்து நேத்து வந்து குவாலிஃபயர் 1 தான் நானும் பாலனும் எதிர்பார்த்தேன். இவ்வளவு ஒன் சைடட் கேமா போயிடக்கூடாதுன்னு. நேத்து வந்து லைவ்ல நான் வந்து ஒரு மாதிரி ஃபன்னா சொன்னேன். இன்னைக்கு ஒரு ஒன் சைடட் கேம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு டஃப் பைட்னு சொன்னோம்னா அங்க ஒன் சைடட் கேமா போயிடும்போது ஒரு மாத்தி சொன்னோம். நடந்துச்சு. நேத்து ஒரு எலிமினேட்டர் கிளாஷ் வந்து ஒரு இப்ப நிறைய பாத்துட்டு இருக்கேன். லலிதனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷா ஹர்திக் விசஸ் கில். அதுக்குள்ள நம்ம வந்து பெருசா போக வேணாம். வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல குஜராத் இவ்வளவு ஃபைட் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் ஒரு பவுலிங்ல ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்மளும் சரி நீங்களும் சரி அக்ரி பண்ணிருப்போம். பேட்டிங்ல அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றத காமிச்சாங்க. நீங்க வந்து போன வீடியோல செம்மையா அட்ரஸ் பண்ணிருந்தீங்க. என்ன சொல்லிருந்தீங்கன்னா அவங்களோட டாப்போட ஸ்ட்ரென்த் தான். ஆனா அவங்க மேல வந்ததுக்கு மெயின் ரீசன் அவங்க பவுலிங் ஒரு யூனிட்டா இருந்ததை வந்து அது இல்லாம ரஷித் கான்றது நேத்து ஒரு மாதிரி நல்லா போட்டிருந்தாரு. ரோஹித் சர்மா அந்த கவுண்டர் அட்டாக் பண்ண விதமா இருக்கட்டும். ஆக்சுவலா நம்ம சொன்னோம் அந்த பட்லரோட பிளேஸ் வந்து ஃபில்லிங் பண்ணவே முடியாது. குசால் மெண்டிஸ்ல ஒரு எல்லாத்துலயும் சொல்ற மாதிரிதான் நடந்தா பச்சை பாம்பு கொட்டுது படுத்தா நல்ல பாம்பு கொட்டுதுங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கேச்சஸ் டிராப் பண்ணாங்க. எனக்கு வந்து என்ன அப்படின்னா கரெக்டா அவங்க ஒரு டீமா நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பவுலிங் யூனிட்ல. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பவுலிங்ல அந்த சர்க்கிள் வந்துச்சு. 3 மேட்ச் எடுத்து பார்க்கும்போது 200+ ரன்ஸ் அதுவும் 230 இப்படி கன்சிடர் பண்ணும்போது அவங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லா மேட்சும் என்ன 200க்கு மேல பிளஸ் அடிக்கணுமா அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நேத்து மேட்ச் வந்து மும்பை எப்படி மேட்ச் மேல வந்தாங்க. கரெக்டா குஜராத் வாட் வென்ட் ராங் ஃபார் குஜராத்னா சி வாட் வென்ட் ராங் ஃபார் குஜராத்ன்றத சொல்றது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா கண்டிப்பா லாஸ்ட் ஒரு 3 மேட்சஸ் அவங்க தோத்துருக்காங்க தொடர்ந்து ஹேட்ரிக் ஆஃப் லாசஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நான் பேட்டிங்ல குறை சொல்றதை விட அவங்க போலிங் தான் அவங்களை இவ்வளவு தூரம் இந்த டாப் 2க்கு எடுத்துட்டும் வந்துச்சு. ஐ மீன் சாரி இந்த டாப் 4க்கு எடுத்துட்டும் வந்துச்சு. அவங்க போலிங் தான் அவங்கள நாக் அவுட்டும் பண்ணிடுச்சுன்றதை நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஸோ கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், கிரிக்கெட் இஸ் அ லெவலர்னு நம்ம சொல்லலாம். புரியுதா உனக்கு? பட் நான் என்ன ஆக்சுவலா யோசிச்சேன்னா அவங்களோட காம்பினேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. பட்லர் இல்ல, ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரபடாவும் இல்ல. ஸோ அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்.
ஓகே. சோ அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, எப்படி இருந்தாலும் முன்னொரு ஸ்பின்னர் எடுத்துட்டு வரணும். வாஷிங்டன் சுந்தர உள்ள எடுத்துட்டு வர வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க, அர்ஷத் கானை டிராப் பண்ணிட்டாங்க. சோ அர்ஷத் கான் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூ பால்ல போலிங் போட்டுட்டு இருப்பாரு. சிஎஸ்கேவோட அந்த ஒரு ஓவர்ல அடி வாங்கினாரு, மாத்தாரு, செம்ம காட்டு காட்டினாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப டீசெண்டா போட்டு போவார் அர்ஷத் கான். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கட்ல பிரசீத் வருவாரு. ஆனா இந்த மேட்ச்ல அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்ஷத் கான் இல்லாததுனால பிரசித் கிருஷ்ணா செகண்ட் ஓவரே வந்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சது. பிரசித் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கட்டுக்கு பெஸ்ட் போலர். ஒரு ஓவர் பவர் பிளேல போட்டுட்டு அதுக்கப்புறம் 8வது ஓவர், 12th ஓவர், 15th ஓவர் வந்து விக்கெட்ஸ் எடுப்பாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி ஒரு நியூ பால்ல போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அந்த ஹார்ட் லென்ஸ் அவர் போடுவார்ல, அது வந்து எம்ஐ பேட்ஸ்மேன்ஸ்க்கு ரொம்ப வாட்ட சாட்டமா இருந்துச்சு. ஓகே, இது ஒரு விஷயம். அதாவது அந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணதுனால அவங்க போலிங் லைனும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு, அது கிளியரா தெரிஞ்சுது. ஆனா ரொம்ப ஈஸி அவங்க மேட்ச் தோத்ததுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 பேர் சொல்லலாம், குசல் மெண்டிஸ் அண்ட் கோட்ஸி. ரெண்டு பேரை அப்படி பிளேம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு ஹியூமனையும் பார்த்தீங்கன்னா நீ பிளேம் பண்ணும் போதுல இட் இஸ் வெரி ஈஸி. ஒரு பக்கம் யோசிக்கும் போது என்னடா இவங்க 2 பேரையும் நம்ம சுட்டி காமிக்கணுமேன்னு. பட் ஆனா வேற ஆப்ஷன் இல்ல. ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிளேயர் நல்லா பண்ணானா நல்லா பண்ணான்னு தான் சொல்ல முடியும், நல்லா பண்ணலன்னா நல்லா பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். எனிவே வி ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்டிவா தான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண போறோம், சரியா? அவங்கள வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண போறது இல்ல. அப்படின்னு வந்து குசல் மெண்டிஸ்க்கு முதல் முறையா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த ஐபிஎல்ல. சோ ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா he had a very bad day. ஃபர்கட்டபிளான ஒரு ஐபிஎல் மேட்ச் தான் சொல்ல முடியும். அண்ட் he will learn. அவருக்கு தெரியும் ஐபிஎல்ன்றது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்றது தெரிஞ்சிருப்பாரு இந்த டைம்ல. ஏன்னா பட்லருக்கு இவர் தான் ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு தெரியும் போதே நம்மளுக்கு தெரியும். நம்ம முன்னாடியே ப்ரிவியூல சொல்லியிருப்போம். மும்பை கூட பெருசா மிஸ் பண்ண போறது இல்ல நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? பேஸ்டோ வந்து ரிக்கல்டன் ரோல பண்ண முடியும். நான் நினைச்சேன் அசலங்கா விளையாடுவாங்கன்னு. பட் தே பிளேட் ரிச்சர்ட் கிளெசன். ஓகே, அவங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்ட்ராட்டஜில வந்தாங்க. பட் அவங்க பெருசா மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இங்க பட்லரை மிஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸாக்ட்லி அதான் நடந்துச்சு. 2 கேட்ச் ஈஸி. நான் சொல்றேன்ல, ஃபீல்டர்ஸ் வந்து டிராப் பண்றது பிரச்சனை இல்ல. எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஃபீல்டர்ஸ் இப்படி கையில வர கேட்ச விடுறாங்க. ஓகே, ஆனா கீப்பர் 2 பழமான கேட்ச் விடுறது வந்து பாத்தீங்கன்னா அன்அக்செப்டபிள்ன்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒரு கேட்ச் சொல்லலாம் அது பழமா இல்லையங்க, அப்படி ரைட்ல ரீச் தான் பண்ணாரு, அதுக்கு தான் கிளவுஸ் இருக்கு கீப்பர்ஸ்க்கு. ஸோ தே கேன் டைவ் அண்ட் தே கேன் டேக் த கேட்ச். ஸோ அதெல்லாம் வந்து அவர் எடுத்துருக்கணும். 2 பழமான கேட்ச். அது கேம் டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. ரோஹித் சர்மா எவ்வளவு பெரிய நாக் ஆனாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி கோச்சியும் ஒரு பழமான கேட்ச் விட்டாரு. அவரும் பாத்தீங்கன்னா கேட்ச் விட்டது இல்லாம போலிங்லயும் ரொம்ப போரா போட்டாரு. இனிஷியலாவும் ரன்னு கொடுத்தாரு, டெத்லயும் வந்து ரன்னு கொடுத்தாரு. அண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா சொதப்பிட்டாங்க. சரி, குசல் மெண்டிஸ் 10 பால் 20 ரன் அவர் பேட்டிங்ல அந்த ஒரு 2 சிக்ஸ் செம காட்டு காட்டினாரு. எஸ்பெஷலி அந்த ஒரு மிட் விக்கெட்ல ஒரு 6 ஒன்னு விப் அடிப்பாரு. ஓகேடா இவன் வந்து கேட்ச் விட்டத இதுல காம்பன்சேட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கும் போது ஹிட் விக்கெட்ல அவுட் ஆனார் பாத்தியா. இட் சம்ட் அப் எவ்ரி திங். செஞ்சிட்டப்பா நீ செஞ்சிட்ட அப்படின்ற மாதிரி. சோ இதுதான் ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் இல்லாம இருந்ததுனாலே கண்டிப்பா ஜிடி த வே தே பேட்டட் எஸ்பெஷலி. சோ சாய் சுதர்ஷன் தான் மேஜரா அந்த சேஸ் எடுத்துட்டு போனாரு. அண்ட் வாஷிங்டன் சுந்தரும் சூப்பர் சப்போர்ட் கொடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் இன்னிங்ஸ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இப்படி ஆடுவாருன்னு சொல்லிட்டு. சோ ஜிடி பேட்டிங்ல ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. ஆனா ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங் அண்ட் அவங்களோட போலிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேட்சை தோத்துறாங்க. 228 அடிக்கும் போதே எனக்கு வந்து கான்பிடென்டா நான் இருந்தேன் எம்ஐ வின் பண்ணிடுவாங்க. என்னதான் ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் பிட்வீன் வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சாய் சுதர்ஷன் போனாலுமே ஜஸ்பிரீத் பும்ரான்னு ஒரு மனுஷனுக்கு 4 ஓவர் இருக்கு. எப்படி இருந்தாலும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளச் ஓவர்ஸ் தான். கண்டிப்பா ரன் வராதுன்னு தெரியும். ஒரு ஓவர் நிறுத்தினாலே, ஒரு ஓவர் நீ வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் ஓவர் போட்டாலே கேம் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். மும்பை கேம்ப் கூட வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஸ்டா இருந்தாங்க. அவன் வந்து அப்படியே ஒருத்தரும் டென்ஷன் ஆகிட்டு நிறைய டிஸ்கஷன் பண்ணாங்க. ஆனா எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா எனக்கே நம்பிக்கையோட இருக்கு நீங்க வின் பண்ணிடுவீங்க, ஆனா நீங்க ஏன்டா ஒரு டென்ஷன் ஆறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் ஜிடி லாஸ்ட். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அப்படி நம்மளோட பாலானாட்ட வருவோம். பாலானா வந்து பாத்தீங்கன்னா ஜிடி வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ண முடியாம இருந்தது பார்த்தோம் நம்ம. மும்பை கிட்டயும் பாத்தீங்கன்னா அது முக்கியமான அவங்க பிளேயிங் லெவன்ல வின்னிங் காம்பினேஷன் வச்சிருந்த பிளேயர்ஸும் கிடையாது. அது மும்பை வந்து நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க. லீசனை தான் உள்ள எடுத்துட்டு வருவாங்க நீங்க நினைச்ச மாதிரி அதே மாதிரி வந்தாங்க. எலிமினேட்டர் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப வந்து மும்பை எப்படி அப்பர் ஹேண்ட் போனாங்க. அந்த பாரிஸ்டோ நம்ம பார்த்தோம், ஜானி எஸ் பாப்பாங்கிற மாதிரி வந்தாரு. பவர் பிளே வந்து பாரிஸ்டோ பிளேவா மாத்தினாரு. அந்த மேட்ச் எப்படி நீங்க எலிமினேட்டர் பாத்தீங்க? டெஃபினட்டா வந்து நேற்று மும்பையோட பேட்டர்ஸ் வந்து நல்லா ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணாங்கன்னே சொல்லலாம். ஸ்பின்னர்ஸ் எஸ்பெஷலி சாய் கிஷோரா இருக்கட்டும், ஒரு ரோஹித் வந்து எப்படி டேக் ஆன் பண்ணாரு, தென் சூரியகுமார் யாதவும் நல்லா வந்து அடிச்சிருந்தாரு. பட் அதே அதே ஸ்வீப்லேயே வந்து அவுட்டும் ஆனாரு. ஸோ அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ பேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா டேக் ஆன் பண்ணாங்க. ஒரு பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா மட்டும் தான் இருக்காரு அப்படின்னு பார்த்தா கூட வந்து அஸ்வினி குமாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து போட்டு கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஸோ நேற்று ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் கேமில் வந்து நல்லா போட்டு போனார். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரிச்சர்ட் டீசன்ஸ் தான் அவங்க தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் வந்து சபேஷ சொன்னேன். அவர் தான் எடுத்து வந்தாங்க. ஸ்டார்டிங் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி அடி வாங்கிட்டே இருந்தார். பட் ஆனால் கரெக்டான விக்கெட்டை வந்து எடுத்துட்டார். சாயை வந்து கரெக்டாக நிறுத்தினார் ஒரு கரெக்டான டைமில்.
ஸோ அது வந்து ஒரு குரூஷியல் விக்கெட்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் அவங்களோட பேட்டிங் அண்ட் bowling எஸ்பெஷலி பும்ரா அண்ட் அஸ்வினி குமார் 2 பேருமே வந்து நல்லா போட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் குவாலிஃபை டு அவங்க வந்து போயிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் 2 டாப் டீம்ஸும் வந்து விளாட போகிறாங்க. ஏன்னா குஜராத் போயிட்டாங்கன்னா இங்கே வந்து அவங்க கொடுத்த ஒரு டஃப் அங்கே கொடுக்க முடியுமா குவாலிஃபை டு போயிருந்தாங்கன்னா? ஸோ அங்கே வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ 2 நல்ல டீம் போயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு டீம் வந்து குவாலிஃபையர் 1 2 வின் பண்ணிட்டு ஃபைனல் போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக யார் போகிறாங்கிறத பார்க்கணும். கண்டிப்பா பாலன் வந்து என்ன சொல்றாருன்னா, யாருக்கு அந்த ஃபைனல் டிக்கெட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நீங்க இன்னொரு சொன்ன விஷயத்தையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஒரு 10 டீம்ல இருந்து 4 டீம் குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். கரெக்டா ஜிடிக்கு அந்த எலிமினேட்டர் லெவல் தான் அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கு ஒரு ஃபைட் கொடுத்துட்டு அவங்க வெளியே போனாங்க. குடாஸ் டு ஜிடியை கொடுத்துட்டு இந்த குவாலிஃபயர் 2ஓட ப்ரிவியூக்குள்ள கண்டிப்பா உள்ள வந்துடலாம். இப்ப எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி டீமா ஒரு மாதிரி யூனிட்டா செமையா பண்ணிட்டு வராங்க. மும்பை உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பேரிஸ்டோ வரட்டும், பவர் பிளேல அவரால் என்ன பண்ண முடியும், அந்த ஃப்ரீடமும் பார்த்தோம். அந்த கவுண்டில இருந்து இங்க வந்திருக்காரு. ஒயிட் பாலுக்கு சுவிட்ச் ஆனதும் சூப்பரா இருக்கு. ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல ஒரு ஃபிளரிஷ் கொடுக்குறாரு. பும்ரா நம்ம வந்து சீட் கோட் சொல்லவே தேவையில்ல. அஸ்வினி குமார் வந்து நம்ம வந்து எப்பயுமே சொல்றோம், யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு ப்ரெஷர் கேம்ல வந்து நேற்று பார்த்தோம், கொயிட்ஸியா இருக்கட்டும், மெண்டிஸா இருக்கட்டும், அந்த ப்ரெஷர் கேம்ல அவங்களால என்ன பண்ண முடியல இருக்கும்போது ஒரு ஒரு யங்ஸ்டர் செமையா பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சார். இப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஓவரால் டீமா ஒரு மாதிரி செட்டில்டா வராங்க. ஆனா இப்ப பஞ்சாபை நம்ம பார்க்கும்போது ஒரு 100 ரன்னுக்கு ஆல் அவுட் போட்டோம்னா, நம்ம இப்ப ஜிடி எடுத்து பார்க்கும்போது ஒரு கடைசியா முடிச்ச 2 மேட்சஸ்க்கும் ஒரு எலிமினேட் ஆன டீம்கிட்ட அடி, சாதாரண அடியில பயங்கரமான ஒரு அடி வாங்கிட்டு வந்தாங்க. அதோட இம்பாக்ட நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இப்ப பஞ்சாபும் ஒரு அடி வாங்கிட்டு வராங்கன்னா, இந்த அந்த மேட்ச் வந்து எந்த மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஏன்னா மும்பை ஒரு வந்து டீம் எஃபர்ட்டோட வின் ஆயிட்டு வராங்க. பஞ்சாப் ஒரு அடியில இருந்து வராங்க. ஸ்ரேயா சையர் நிறைய பேசியிருக்காரு, நாங்க வந்து பேட்டில் தான் தோத்தோம், வார்ல தோக்கலன்னு. அது ஒரு எந்த மாதிரி வந்து அந்த மேட்ச் இருக்குங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க சிசிஎஃப்னா? சி 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு வந்து எம்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிட்டீங்கன்னா, தி ஆர் கம்மிங் வித் அ வின். ஓகே, ஒரு வின்னோட வராங்க. ஆனா இந்த வின் வந்து நீ பாத்தீங்கன்னா ஒரு டிபிக்கல் மும்பை வின்னான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல. ஒரு டிபிக்கல் மும்பை வின் நம்ம என்ன எதிர்பார்த்துருப்போம்னா 230 அடிச்சிட்டீங்களா, அப்போ நியூ பால்ல போட்டு போல்ட்டும் பும்ரா எல்லாருமே போட்டு கைட்டி குத்துருவாங்க, 150க்கு சுருட்டிடுவானுங்க. இதாண்டா டிபிக்கல் மும்பையோட பெர்ஃபார்மன்ஸ்னு. ஓகே, டிபிக்கல் ஆர்சிபி பெர்ஃபார்மன்ஸை பண்ணி காமிச்சிட்டு போயிட்டாங்க ஃபைனலுக்கு. ஆனா இங்க மும்பை வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வின் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நிறைய ஓட்டைகள் இருக்கு இந்த டீம்லயும். இந்த டீம்லயும் ஓ இப்படி பண்ணிருக்கலாமா அப்படி பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஓகே, ஏன்னா ஜிடியோட லோவர் மிடில் ஆர்டர் கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் அண்ட் ஆர்சிபியோட லோவர் மிடில் ஆர்டர் ஆர் ஃபார் பெட்டர் பிளேயர்ஸ். ஸோ அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, மும்பை கான்பிடன்ஸா வந்திருக்கலாம், கான்பிடென்ட்டா உள்ள போலாம். ஆனா பிபிகேஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு போன ஒரு லாஸ் வந்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங் கர்வ். நான் திருப்பி சொல்றதுதான், அந்த அடி பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்தது ஒரு விதத்துல நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் திருப்பி திருப்பி அந்த வேர்டை ஏன் ரியாலிட்டி செக்னு சொல்றேன்னா, அவங்க வந்து தெரிஞ்சிருப்பாங்க நம்ம போயிட்டு இஷ்ட மயிருக்கு சுத்த முடியாது, எல்லா மேட்சும் நம்மளுக்கு இது செட் ஆகாது. ஒரு குரூஷியல் நாக் அவுட் கேம்ஸ் வரும்போது சம் ஒன் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் தே ஷுட் ட்ரை டு பிளே ஃபுல் 20 ஓவர்ஸ். என்ன விக்கெட்ஸ் விட்டாலுமே ஃபுல் 20 ஓவர்ஸ் ஆட பார்க்கணும். தட் இஸ் வெரி வெரி கீ. அதனால நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிட்டு வருவாங்க பஞ்சாப் கிங்ஸ்னு எனக்கு தோணுது. ஓகே, வி கேன் see a different பஞ்சாப் கிங்ஸ் இந்த நெக்ஸ்ட் மேட்ச்ன்ற மாதிரி என்னோட ஒரு தாட். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மும்பை வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொல்ல வரல. ஐ ஃபீல் லைக் இப்ப நம்ம பார்த்த இந்த 2 மேட்ச் இருக்குல்ல, இதை விட இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் இன்னுமே சூப்பரா த்ரில்லிங்கா போகுன்ற மாதிரி எனக்கு தோணுது. பஞ்சாப் வேணா லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்கலாம், லீக்ல வின் பண்ணிருக்கலாம் மும்பையோட. பட் மும்பை when it comes to நாக் அவுட், நான் திருப்பி சொல்ற மாதிரி அந்த ஒரு புஷ் கொடுப்பாங்க. ஸோ பஞ்சாப் எப்படி அந்த ஃபர்ஸ்ட், அதாவது அந்த குவாலிஃபயர் 1ல இருக்கிற அந்த தவறுகள்லாம் அந்த தவறுகள்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டு எப்படி வந்து கவுண்டர் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிளானிங்கோட தான் வருவாங்க. ஓகே, கண்டிப்பா ஸ்ரேயா சையர் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் செம பிளானோட வந்து வின் பண்ணாரு அந்த லீக் மேட்ச். ஸோ அவங்களுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸோட டீமுக்கு ஏற்ற மாதிரி சில பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அதை நான் போன மேட்ச்ல நோட் பண்ணேன். ஆனா சின்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடி வாங்கிட்டு வந்ததுனால இன்னுமே அவங்க ரொம்ப ஷ்ரூடா இருப்பாங்களோ பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மும்பை ஷுட் நாட் டேக் லைட்லி பஞ்சாப் கிங்ஸ்ன்றது என்னோட ஒரு கருத்து. இட்ஸ் கோயிங் டு பி a 50-50 மேட்ச். கண்டிப்பா வந்து பாலானா வந்து இப்ப லலிதா என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கத்துக்கிட்ட பாடத்தெல்லாம் இங்க காமிப்பாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அந்த லாஸ வந்து அவங்க மனசுக்குள்ளேயே இருக்கும், மும்பை வந்து ஒரு வின்னோட வந்து அடிச்சிருவாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க குவாலிஃபயர் 2 பத்தி? இல்லை ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஒரு மாதிரி பெட்டராக பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்குது. அதுவும் இல்லாமல் அகமதாபாத்தில் இந்த சீசன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சை நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கேருந்து தான் அவங்க வின்னே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் அங்கேருந்து தான் அவங்களோட இந்த ஐபிஎல்லே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்டார்ட்னே சொல்லலாம்.
ஸோ அகமதாபாத் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அது இல்லாமல் அவங்களோட பவுலர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி எஃபெக்டிவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ மார்க் ஹான்சன் இல்லை, அது வந்து ஒரு கீ பவுலர். ஸோ அவர் இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ்ன்னு தான் சொல்லலாம். பட் அர்ஷதீப் இருக்காரு. ஸோ அவர் இனிஷியல் ஸ்டேஜஸில் நல்லா போடுவார். ஹர்பிட் பிரார் இருக்காரு. ஸோ ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி நல்ல ஒரு கேமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் 50-50 கேம். ஸோ மும்பை இந்தியன்ஸும் நல்ல ஒரு பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ திலக் வர்மா நம்ம நேற்று சொன்ன மாதிரி கரெக்டான டைமில் அவர் வந்து அப்தி ஆர்டரை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு மாதிரி ரொம்ப லோயரில் இறக்குனாங்க. ஸோ கரெக்டாக நேற்று வந்து 4ல் வந்திருந்தாரு. ஸோ அதுவும் பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு க்ரூஷியல் கேம். ஸோ லலிதா நான் சொன்ன மாதிரி தான் இது ஒரு 50-50 கேம். ஸோ யார் வின் பண்ணாலும் ஹாப்பி. ஏன்னா பெட்டர் டீம் வந்து அவங்க வந்து ஃபைனல் போகிறாங்கன்னு நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இன்னொரு வந்து ஒரு குரூஷியலான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சபரீஷ், they are going to play in அகமதாபாத். ஸோ அகமதாபாத் வந்து பாத்தீங்கன்னா முல்லான்பூர்ல இருக்கிற மாதிரி அந்த ஜிப்பு இருக்குமான்றது கேட்டீங்கன்னா இருக்காது. இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபிளாட் ட்ராக். அண்ட் மும்பை இந்தியன்ஸ் கிட்டயும் நல்ல சரியான பிளேயர்ஸ் இருக்காங்க அந்த ஃபிளாட் ட்ராக்ல விளையாட. ஆனா இந்த மாதிரி ஒரு ட்ராக் தான் பஞ்சாப் கிங்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க. எனக்கு முட்டிக்கு மேல கரெக்டா பால் பேட்டுக்கு வரணும், அதுக்கேத்த மாதிரி ஒரு பிச் அகமதாபாத் பிச். ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன் இட்ஸ் கோயிங் டு பி 50-50. முல்லான்பூர்ல இந்த ரெண்டு டீமும் ஆடுறாங்கன்னு நீ என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் மும்பை இந்தியன்ஸ் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆப்வியஸ்லி அந்த ஒரு 4-5 அன்கேப்ட் இந்தியன் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா நம்ம ஊர் கண்டிஷன்ஸ்ல தான் அவங்க அதிகமா ஆடி இருக்காங்க. அதை மீறி ஒரு கண்டிஷன் சேஞ்ச் ஆகுது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குன்னா ஆப்வியஸ்லி தே வில் ஸ்ட்ரகிள். ஓகே, ஸோ அதனால மேட்ச் அகமதாபாத்ல நடக்குதுன்றதுனால தான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் மேஜரா 50-50 சொல்லியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ குவாலிஃபயர் 1 எலிமினேட்டர் அந்த 2 மேட்சும் பேசிட்டு ரிவ்யூ பண்ணிட்டு இப்போ குவாலிஃபயர் 2 ஒரு ப்ரிவியூ பண்ணி முடிச்சிட்டோம். கடைசி கேள்வி வந்து பாத்தீங்கன்னா லைட்டா 50-50 2 பேரும் சொல்லாம ஒரு எட்ஜ் ஏதாச்சும் ஒரு டீமுக்கு ஒரு கொஞ்சம் இதனால இந்த டீமுக்கு எட்ஜ் கொடுக்குறோம் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிருவோம். ஏதாச்சும் ஒரு டீமுக்காவது எட்ஜ் கொடுங்க. ஏன்னா போன வாட்டி 50-50 சொல்லிட்டோம். அதனால இப்ப ஃபைனல் போக போற டீம் ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா 18 வருஷமா அந்த 200+ வந்து தாண்டோடாம 18 வருஷமா அதை வச்சிருக்காங்க. இன்னொரு டீம் 18 வருஷமா டிராஃபி அடிக்கல. ஒரு டீம் ஃபைனல்ஸ் போயாச்சு. ஒரு நியூ டிராஃபி வின்ன பார்க்க முடியுமா, இல்ல மும்பை வந்து 6th கப் லோடிங்கா, எந்த டீமுக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? முதல்ல நம்ம சிசிஎஃப் ப்ரோட்ட கேட்டுருவோம். அண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க, எந்த டீமுக்கு எட்ஜ் கொடுக்க போறீங்க? ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ். எல்லா டைம்லயும் என்ன தூக்கி போடாத, ஸ்லாட்ல பாலாவை போடு இந்த வாட்டி. சரி பாலாண்ணா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க வந்து. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் நீங்க சொல்லிதான் ஆகணும். மும்பையா பஞ்சாப், டக்குன்னு சொல்லுங்க. இல்லை எப்படி ஒரு டீம் சொல்லிவிடுவேன். பட் இருந்தாலும் நான் வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஆக்சுவலி மும்பை வந்துச்சுன்னா பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா பஞ்சாப் வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா ஒரு மேட் இன் ஐபிஎல் ட்ராஃபி வந்து பார்க்கலாம். ஸோ 2 டீம்கிட்டருந்து ஒரு புது ட்ராஃபி நம்ம கன்ஃபார்ம் வந்து எழுதி வச்சிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து பஞ்சாப் வந்து நல்லாயிருக்கும். மேபி மும்பை வந்து அவங்க 6th ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ 6th ட்ராஃபி லிஃப்ட் பண்ணுறதுல வந்து பெருசாக இது என்ன சொல்கிறது, ஹாப்பி அப்படிலாம் வந்து நாட் ஹாப்பி அப்படிலாம் கிடையாது. ஹாப்பி தான். பட் ஸ்டில் ஒரு நியூ ட்ராஃபி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ பஞ்சாப் வந்து நல்லாயிருக்கும் ஃபீல்டு. கண்டிப்பா ஜஸ்ட் வந்து அந்த ஒரு நியூ ட்ராஃபிக்காக. பாத்தீங்கன்னா பாலன் அவரை வந்து ப்ரிடிக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது 50-50 சொல்லிட்டு அவரோட ஆசையை சொல்லிட்டாரு. சிசிஎஃப் அண்ணா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ்லயும் நிறைய சொல்லியிருக்கேன், உங்ககிட்டயும் நிறைய சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராஃபி வின் பண்ணாத டீம் வின் பண்ணுச்சுன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஓகே, ஸோ இஃப் பஞ்சாப் கேன் குவாலிஃபை ஃபார் த ஃபைனல்ஸ், அது வந்து ஒரு டபுள் டிலைட்டா இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு டீம் வின் பண்ணி டிராஃபி தூக்க போகுது. ஸோ தட் வில் பி அ குட் திங் ஃபார் IPL 2025. அதுக்கு மும்பை வந்து வின் பண்ணாங்கன்னா குட் திங்கா இருக்காதுன்னு சொல்ல வரல. காலகாலமா சென்னையும் மும்பையும் தான் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ IPL இன்னும் அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஃபேன் கிளப், ஒரு RCBக்கு ஆல்ரெடி ஃபேன் கிளப்ஸ் இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. வின் பண்ணாங்கன்னா அவங்க டிராஃபி வின் பண்ணாத போதே அவங்க எந்த அளவுக்கு கொண்டாடுவாங்கன்னு உனக்கு தெரியும். ஒரு வாட்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரஜினி மாதிரி தான், படையப்பால சொல்ற மாதிரி. படையப்பால சொல்லுவாரா, இதுல சொல்லுவாரு, பாஷால சொல்ற மாதிரி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அந்த ஒரு டிராஃபி போதும் அவங்க 100 டிராஃபி அடிச்ச மாதிரி. அதை வச்சே 100 வருஷம் உன்னை வச்சு செய்வாங்க. ஓகே, அதே பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இந்த வருஷம் தான் கொஞ்சம் லைட்டா வந்திருக்கு. ஏன்னா ஸ்ரேயாஸ் ஐயர்னால, அந்த டீமோட விளையாடுற ஸ்டைல்னால. அவங்க டிராஃபி அடிச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோயிங் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ IPL எங்க போனாலுமே பாத்தீங்கன்னா, ஓ சூப்பர்ரா சிஎஸ்கே டர்பி, RCB டர்பி, ஓ பஞ்சாப் டர்பி, இவனுங்களும் தனியா ஒரு கும்பல் வரானுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதனால ஐ வாண்ட் திஸ் 4 டீம்ஸ் டு கம் இன் டு த ஃபைனல்ஸ். ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, வி கான்ட் டேக் மும்பை இந்தியன்ஸ் வெரி லைட்லி. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்லைட் எட்ஜ் MIக்கு இருக்குன்றதை நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா பும்ரா இஸ் கோயிங் டு பிளே ஹியூஜ் ரோல் ஒன்ஸ் அகெயின். என்னதான் ஃபிளாட் ட்ராக்கா இருந்தாலுமே அவங்க கிட்ட வந்து ஒரு சீட் கோட் பும்ரா இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா MI கடைசி இருக்கும் போராடி எப்படியாவது அந்த டிராஃபியை தூக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு ஸ்லைட் எட்ஜ் நான் தரேன், 50.5 டு மும்பை அண்ட் 49.5 டு பஞ்சாப் கிங்ஸ். பட் பர்சனலி ஐ வாண்ட் பஞ்சாப் கிங்ஸ் டு கம் இன் டு த ஃபைனல், ஸோ தட்
RCB or Punjab, any team can win, and I will be so happy that a new winner might arise this time. இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸையும் சொல்லிட்டீங்க, உங்களோட ஆசையும் சொல்லிட்டீங்க. உங்களோட தாட்ஸையும் நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபைனலுக்கு முன்னாடி ப்ரிவியூல நம்மளோட ஜாயின் பண்ணுவாங்க. இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருந்தீங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. நம்ம சிசிஎஃப் அண்ணாவோட ஸ்டைல்ல சொல்லிட்டு, நம்ம சிசிஎஃப் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ் அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருக்காங்க. நீங்க அதையும் பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாலனாவும் சிபிஎம் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. அதையும் மறக்காம உங்களுக்கு சப்ஸ்கிரைப் போட்டுடுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். நாங்க வந்து ஃபைனலுக்கு முன்னாடி உங்களோட ப்ரிவியூல ஜாயின் பண்றோம். எப்பயும் போல நம்ம லைவ்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. போஸ்ட் மேட்ச் லைவ், ப்ரீ மேட்ச் லைவ் எல்லாமே இருக்கு. லைவ் வித் சபரிஸ்லயும் மறக்காம ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிடறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் ஜாயினிங். லலிதனா, அதுக்கப்புறம் பாலனா, ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you, Sabarish. Thank you, Bala.